அஜித் அண்ணாவுக்கு அவங்களுடைய கலைத்திறனை பாராட்டி இந்த பத்மபூஷன் விருதை வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் வந்து இது ஒரு தலைபட்சமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் அண்ணாவோட ஆக்டிங்க விட நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட ஆக்டிங் தான் நல்லா இருக்கும். சரியா? வேற யாராவது நடிகரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டூ 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அப்போ வாங்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தான் ராஜ வாழ்க்கை ஒரு படம் கிடைக்குது. 100 டூ 150 கோடி ரூபாய் நம்ம சம்பளம் வாங்குறோம். என்னத்துக்கு நம்ம வந்து ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் அஜித் குமார் அண்ணாவுக்கு வந்து அவங்களுடைய கலைத்திறனை பாராட்டி பத்மபூஷன் விருது இன்னைக்கு குடுத்திருக்காங்க. ஏன் தளபதி விஜய் அண்ணாவுக்கு மட்டும் பத்மபூஷன் விருதை கொடுக்கல? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 பொசிஷன்ல ஒரு நல்ல நடிகரா இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா தான். அவங்களுக்கு கொடுக்காம எப்படி நம்ம அஜித் அண்ணாவுக்கு கொடுக்கலாம்? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல நடிகர் அஜித் குமார் அண்ணாவுக்கு வந்து அவங்களுடைய கலைத்திறனை பாராட்டி வந்து பத்மபூஷன் விருது கொடுத்திருக்காங்க. இந்த பத்மபூஷன் விருது வந்து கொடுக்கறத வந்து எந்த டேட் எப்ப சொன்னாங்க அவங்க கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஜனவரி 25, 2025 அன்னைக்கு வந்து அவங்க கிட்ட அறிவிப்பு குடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன் அடிப்படையில சரியா, இன்னைக்கு ஏப்ரல் 28ஆம் தேதி வந்து இந்த பத்மபூஷன் விருதை வந்து நம்ம அஜித் அண்ணாவுக்கு குடுக்குறாங்க. எங்க வச்சு குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில வச்சு ஒரு எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பத்மபூஷன் விருதை குடுக்குறாங்க. யார் குடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க தான் இந்த பத்மபூஷன் விருதை வந்து வழங்குறாங்க. சரியா? அஜித் அண்ணாவுக்கு ஏன் இந்த பத்மபூஷன் விருதை வந்து குடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கலைத்திறனை பாராட்டி இந்த பத்மபூஷன் விருதை வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் அண்ணாவுக்கும் அஜித் அண்ணாவுக்கும் கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது, விஜய் அண்ணாவுடைய ஆக்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆக்டிங் வந்து ரியலா இருக்கும். சரியா? ஃபைட் சீனா இருக்கட்டும் சரி, டான்சிங் இருக்கட்டும் சரி, ஃபன்னா இருக்கட்டும் சரி, அவங்களுடைய ஸ்மைல் எல்லாமே வந்து ஒரு ரியலா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பரா பண்ணியிருப்பாங்க. சரியா? அவங்களுடைய ஃபேஸ் கியூட்னஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா வித்தியாசமா இருக்கும். மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது மாதிரி இருக்கும். சரியா? ஆனா நம்ம அஜித் அண்ணா ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபைட் சீன் வந்து ரியலா இருக்காது. சரியா? ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களுடைய ஸ்மைல், கெட்டப், ஸ்டைல் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ரியலா பண்ண மாதிரி இருக்காது. ஏதோ பண்ண மாதிரி இருக்கும். ஆனா, அஜித் அண்ணாவும், விஜய் அண்ணாவும் கம்பேரிசன் பண்ணும்போது, தமிழ்நாட்ட பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 இடத்துல ஒரு நல்ல நடிகரா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா தான். அஜித் அண்ணாவுக்கு அவங்களுடைய கலைத்திறனை பாராட்டி இந்த பத்மபூஷன் விருதை வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் வந்து இது ஒரு தலைபட்சமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் அண்ணாவோட ஆக்டிங்க விட நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட ஆக்டிங் தான் நல்லா இருக்கும். சரியா? அதுக்கு அஜித் அண்ணா வந்து இந்த பத்மபூஷன் விருது வந்து தகுதியான ஆளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் அண்ணாவும் இந்த பத்மபூஷன் விருதுக்கு வந்து தகுதியான ஆளு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா துறையில இருந்து சரியா, ஒரு 150 100லேருந்து 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. ஆனா, அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய ஆக்டரு, சம்பளமும் வாங்குறாங்க. என்ன பண்றாங்கன்னா, அவங்க திரைத்துறையில மட்டும் சாதிக்கணும்னு நினைக்காம, மத்த இதுலயுமே அதாவது நெறைய இதுல ஃபோக்கஸ் குடுக்கணும். அது இப்போ எக்ஸாக்ட்டா வந்து இந்த கார் ரேசிங்ல கலந்துக்கிடுறாங்கல்ல, இதுலயும் ஃபோக்கஸ் குடுக்கணும்காக என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ட்ரீம் நம்ம இந்தியாவுக்காக விளையாடுறாங்க. எல்லாமே பண்ணணும்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் அண்ணா அதுல கலந்துக்கிடுறாங்க. சரியா? அதுலயுமே இப்ப எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாராவது நடிகரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 டூ 150 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க.
அப்போ வாங்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தான் ராஜ வாழ்க்கை ஒரு படம் கிடைக்குது. 100 டூ 150 கோடி ரூபாய் நம்ம சம்பளம் வாங்குறோம். என்னத்துக்கு நம்ம வந்து கார் ரேசிங் போணும்? எதுக்கு இத பண்ணணும்? வேண்டாம் நம்மளோட ட்ரீம் இருக்கட்டு. நம்மளுக்கு ட்ரீமுக்கு மிச்சமும் நமக்கு இதுல சம்பளம் கிடைக்குது. அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுவாங்க. ஆனா அஜித் அண்ணா அப்படி கிடையாதுங்க. அவங்களுடைய ட்ரீம தாண்டி அவங்க வந்து இதுல சாதிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. சரியா? இப்போ நெறைய கார் ரேஸ்ல கூட அவங்களுடைய உயிர பணய வச்சு வின் பண்ணியிருக்காங்க. சரியா? இதுவும் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தான் இந்த கார் ரேஸ்ல வந்து முக்கியமா இருக்குது நம்ம அஜித் அண்ணா. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் அஜித் அண்ணாவும் இந்த பத்மபூஷன் விருது கிடைக்கிறது வந்து தகுதியான ஆள் தான் சொல்லுவேன். இப்போ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தளபதி விஜய் அண்ணாவுக்கு வந்து இந்த பத்மபூஷன் விருத வந்து குடுக்காத ரீசன் ஒண்ணு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா வந்து அவங்களுடைய படத்தோட ஷூட்டிங் டைம்லயே சினிமா துறையில இருக்கும்போதே, அவங்க வந்து அவங்களுடைய அரசியல் பயணத்த வந்து தொடங்கிட்டாங்க. சரியா? அப்போ அவங்க வந்து டிசைட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடந்த வருஷம் அதாவது ஜனவரி 25ஆம் தேதி தான் இந்த பத்மபூஷன் விருத வந்து அஜித் அண்ணாவுக்கு குடுக்குறது மாதிரி டிசைட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்ப 2025க்குள்ள ஸ்டார்ட்டிங்ல இருந்து தான் அவங்க வந்து டிஸ்கஸே பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த பொசிஷன்ல பார்க்கும்போது, நம்ம தளபதி விஜய் அண்ணா அரசியல்ல தான் இருந்தாங்க. அப்போ அரசியல்ல ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. இனி சினிமா துறையில கால் பதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சினிமா துறையில இருக்குது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் அண்ணா தான். அஜித் அண்ணா வந்து சினிமா துறையில இருக்கதும் தாண்டி அவங்க வந்து அவங்களுடைய திறமைய வெளிப்படுத்தணுக்காக கார் ரேசிங்லாம் கலந்துக்கிட்றாங்க. சரியா? இப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஓரளவுக்கு அரசியல்ல இருக்கிறதுனால தான் நம்ம வந்து தளபதி விஜய் அண்ணாவுக்கு குடுக்கலன்னு நெனைக்கிறேன். இனி ஃபுல்லா அஜித் அண்ணா வந்து அவங்க வந்து சினிமா பயணத்துல இருப்பாங்க போல. அதனால தான் என்னவோ வந்து இந்த பத்மபூஷன் விருத வந்து அஜித் அண்ணாவுக்கு குடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம அஜித் அண்ணாவுக்கு இந்த பத்மபூஷன் விருது குடுத்தது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா ரொம்ப சாதனை படைச்சிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக வந்து அவங்களுடைய உயிர பணய வச்சு கார் ரேசிங்ல கலந்துக்கிடுறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம, இந்த பத்மபூஷன் விருது குடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க ஃபேமிலியும் அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம அஜித் அண்ணாவோட ஃபேமிலி நீங்க எல்லாருமே அதாவது அவங்களுடைய ஃபேன்ஸ் தான். சரியா? அவங்களுடைய முக்கிய ஃபேமிலி. எல்லாருமே கண்டிப்பா அஜித் அண்ணா வந்து இந்த பத்மபூஷன் விருத வாங்குனது அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்கும். இப்போ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அஜித் அண்ணாவ பத்தி என்ன நினைக்கிறீங்க? அஜித் அண்ணா பத்மபூஷன் விருது வாங்குனது வந்து உங்களுக்கு ஹேப்பியா? அத கமெண்ட்ல தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.